இன்றைக்கி வந்து டே 3. நான் மார்னிங் எப்பயும் போல் எழுந்திரிக்காமல் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னடா இப்போ வந்து வீடியோ காமிக்கிறேன்னா, எத்தனை நாளாக வந்து அப்பர் மட்டும் தான் போட்டிருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு லோயரும் போடுறேன். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக், எதுக்காக நான் லோயர் இத்தனை நாளாக போடாமல் இருந்திருக்கேன், அந்த இன்றைக்கி மட்டும் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ரைடில் போக போக சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஒரு ஏர்லி மார்னிங். இன்றைக்கி நம்ம ரைடில் வந்து என்ன பேச போகிறோம்னா, நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து அதாவது ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பட் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நடக்கிறத மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நேற்று சிம்பாலிக்காக சொல்லியிருந்தேன் ஆவரேஜ் ஸ்பீடு, அதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நேற்று ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். அது என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிரிட்ஜோ ஒரு கிளைம்போ வந்ததுன்னா எந்த மாதிரி ரைட் பண்ணணும், அப்போ உங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதோட டிப்ஸு தான் கொடுத்துருந்தேன். பட் இதை அவர் ரைட் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் எனிவே, அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம சொன்னது அப்போது வியூவர்ஸுக்கு ஃபுல்லாக போய் சேரல, ஸோ அப்போ வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ அந்த பதிவை தெளிவாக ப்ராப்பராக போடுறேன். எஸ்பெஷலி அந்த நம்பருக்காக தான். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் டோட்டலாகவே ஷேர் பண்ணுறோம். மற்றவங்க வீடியோஸ் பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்கிட்ட இருந்தோ நம்ம எதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதில்ல. என் லைஃப்பில் நான் என்னென்ன ஃபீல் பண்ணுறேனோ, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ, அதைத்தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க என் லைஃப்பில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஒரு லாங் என்டியூரன்ஸ் ஜேர்னிக்கு அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே 15 கிலோமீட்டர் போனால் ஆவரேஜ் ஸ்பீட் 23 இருந்தது. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் போகிறதுனா ஆவரேஜ் ஸ்பீட் 25 இருந்தது. இப்போ தேர்ட் டே பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 40 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீட்டுக்கு போனால் தான் தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வருது அப்படின்ட்டு. நான் அதையும் கண்டிப்பாக அதை வீடியோட எண்டில் போடுறேன். ஏன்னா வீட்டுக்கு போகிறது வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த 3ஓட ரிசல்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த 3 நாளில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வர்றேன். ஸோ அதே மாதிரி உங்களாலையும் பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. இதை ஏன் நான் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக மட்டும் சொல்கிறேன்னா, இது வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் ரைட் போகிறீங்க அப்படின்றப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயனால தான் இப்போ நான் வந்து அரௌண்டு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன்னா ஒரு 24 கிலோமீட்டர் போயிருக்கேன். இப்போ ஆவரேஜாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ ஆஃப் ரோடு மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக நான் இப்போ ரைட் பண்ண போகிறது எந்த மாதிரி இடம் அப்படின்றது நீங்களே பாருங்கள். பம்ப் அதிகமாக இருந்ததுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கணும் அதனால. ஸோ நான் இப்போ வந்த ஸ்பீட்லேயே அப்படியே வந்து அந்த ஆஃப் ரோடில் வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து நார்மலாக ரைட் பண்ணுறப்ப சீட்டை விட்டு எந்திரிச்சு நிற்கணும் இந்த மாதிரி வர்ற இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காமாக ரைட் பண்ணிட்டு போகலாம்.
ஸோ எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரோட்டில் போகிறக்கு அப்படின்றதுனால நான் வந்து வந்த ஸ்பீடில் அப்படியே வந்துட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, பார்த்து நிதானமாக சேஃபாக வந்துடுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பட் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் என்னால் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னோடய வாட்சில் இருக்க டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக போன ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோடய ஆக்டிவிட்டீஸை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நான் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருந்தேன், செகண்ட் டே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் போயிருந்தேன். ஓகேங்களா, ரொம்ப ப்ளீச் அடிக்குது, நான் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வந்து ஒரு 27 கிலோமீட்டர் போயிருந்தேன். இந்த 27 கிலோமீட்டரில் நான் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 24 வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஸ்பீடு இவ்வளோவா, இது இம்பாசிபிள், இது ஏதோ தகராறு நடந்திருக்கு. பட் ஆனால் இதில் காமிச்சிருக்க அந்த 24 கிலோமீட்டரும் 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆவரேஜ் ஸ்பீட் 27 கிலோமீட்டரும் இது ட்ரூ தான். ஸோ அடுத்த டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதாவது ரன்னிங் போயிருந்தேன். ஸோ அரௌண்ட் ஒரு 16 மினிட்ஸு ஒரு 2.73 கிலோமீட்டர் போயிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே போகணும் அப்படின்னு நான் பார்க்குறப்ப பட் எனக்கு கொஞ்சம் ஹிப் பெயின் வர மாதிரி இருந்தது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு, நான் அப்புறம் ரைடை குவிட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நாம் ரைட் போயிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 30 கிலோமீட்டர், ஆவரேஜ் ஸ்பீட் 25.35 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 1 ஹவர் 11 மினிட்ஸில் நான் அது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஸ்பீட் 39 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அதில் கன்சம்ஷன் எவ்வளோ கலோரிஸ்னா ஸோ ஒரு 740 கலோரிஸ் வந்து கன்சம் ஆகிருக்கு அப்படின்றது காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் போதும். இன்றைக்கி நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 40.5 அதாவது 41 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அரௌண்டு 1 ஹவர் 33 மினிட்ஸில் போயிருக்கேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஆவரேஜ் ஸ்பீட் 26.09, மேக்ஸிமம் ஸ்பீட் 38 வரைக்கும் போயிருக்கு. ஹார்ட் ரேட் இந்த ரேட். ஸோ இதில் இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட்டு டே போனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 27 கிலோமீட்டர். அதில் ஆவரேஜ் ஸ்பீடு என்னதோடது என்ன, ஃபஸ்ட்டு டே இனிஷியல் டேயில் 24 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு காமிக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டே போகிறப்ப என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25. ஸோ அது இப்போவும் நான் ஃபஸ்ட்டு டே எவ்வளோ 27 கிலோமீட்டர் போயிருக்கேன். செகண்ட் டே 30 கிலோமீட்டர் போயிருக்கேன். தேர்ட் டே வந்து 40 கிலோமீட்டர் போயிருக்கேன். இந்த 40 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் 26. ரைட் பண்ண தான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நான் இப்போ இந்த 3 நாளோட இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஜஸ்ட் ஒரு 1% கூட இல்லை. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ டேஸ் ரைட் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, அதிலேருந்து எதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ என்டியூரன்ஸ் தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நீங்களே ஒரு பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு இந்த மந்தில் நான் இவ்வளோ ரைட் போகணும், இந்த ஒவ்வொரு ரைட்லேயும் ஒன்றும் இல்லை, உங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் 24 இருக்குன்னு வைங்களேன், 24.05 ஆவரேஜ் ஸ்பீட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனால அடுத்த நாள் அது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா எவ்ரி ஒரு பர்சன்டேஜும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் தான். நீங்கள் மற்றவங்களோட உங்களை எப்போவுமே கம்பேரே பண்ணாதீங்க. உங்களோட ஸ்டாமினா, உங்களோட எனர்ஜி எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை உங்களோட பாஸ்ட் ரைடுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணி பார்த்து உங்களோட ரைடை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுங்க. இப்படி நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி அப்கிரேட் பண்ணுறப்ப தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லாங் ரைடு போகிறீங்க, சோலோ ரைடு போகிறீங்க, ஹில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவுமே அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன். பட் நான் ரைடில் இருக்கும்போது என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் இது மட்டும்தான் இருக்கும். அதனால நான் அதை மறந்துட்டு அன்றைக்கி சினாரியோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிச்சிடறேன். ஸோ இது மாதிரி வீட்டுக்கு வந்தப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி, அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஆஃபீஸுக்கு போகிற ப்ரெஷர் வேறு, நான் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த உடனே அடுத்த 20 மினிட்ஸில் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அந்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.